வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் கனடாவில் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காலிஸ்தான் தீவிரவாதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்பவன் சிங் பன்னு. நிறைய அவனை பற்றி பேசியிருக்கோம். 6 ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பை வச்சு காலிஸ்தான் அப்படின்ற தனி நாட்டை உருவாக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய அஜெண்டா. பேசிக்கலாக பிரிவினைவாதம், அதற்கு அந்த பிரிவினைவாதத்தை நிறைவேற்றுறதுக்கான ஒரு தீவிரவாதம். இதுதான் இவங்களுடைய மிக முக்கியமானது. 2020 இண்டிபெண்ட்டாகவும் இந்தியா அவனை ஒரு பயங்கரவாதியாக அறிவித்தாங்க உப்பா சட்டத்தின் கீழே. பட் இவன் ஒரு அமெரிக்கன் கனடியன் சிட்டிசன், இரட்டை குடியுரிமை இருக்குது. அமெரிக்காவுடைய குடியுரிமையும் பெற்றிருக்கான், கனடாவுடைய குடியுரிமையும் பெற்றிருக்கான். இவன் ஒரு லாயர் ஆக்டிவிஸ்ட்னு தன்னை பிராண்ட் பண்ணியிருக்கான். பல முறை இந்தியாவுடைய விமானங்கள் மேலே வெடிகுண்டு தாக்குதல், வெடிகுண்டு மிரட்டல், இந்தியாவுடைய தலைவர்கள் மீது கொண்டான தாக்குதல்கள், கொலை பண்ணுவோம், இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை செட் பண்ணி ஒரு பெரிய ஒரு மீடியா அட்டென்ஷனை எடுக்கக்கூடிய ஒரு ஆள். இப்போது இவனை நியூயார்க் நகரத்தில் ஒரு முறை மர்ம நபர்கள் இவனை கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்தாங்க அப்படின்னு சொல்லி போன வருடம் FBI ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. 2023 ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. இதன் பிறகு இந்த வழக்கு சம்பந்தமாக ஒரு மிக முக்கியமான நகர் நிக்கில் குப்தா ஒரு இந்திய பிரஜை, இந்தியாவுடைய குடிமகன். இவனை கைது செய்கிறாங்க செக் ரிப்பப்ளிக் நாட்டில் ஜூன் 2023 கைது செய்து, அதன் பிறகு ஜூன் 2024 இவனை அமெரிக்காவுக்கு நாடு கடத்துறாங்க. அதன் பிறகு அமெரிக்காவோட ஜெயில் இருக்கான். பேசிக்கலாக இவ பார்த்தீங்கன்னா நார்கோட்டிக்ஸு, டிராஃபிக்னு இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். இப்போது போன வருடத்துக்கு முந்தின வருடம் இது எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நிஜரோடைய கொலை வழக்கு மர்ம நபர்கள் கனடாவில் போட்டு தள்ளினாங்க. அந்த சமயத்தில் ஜஸ்டின் ட்ரூடோ இது இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களுடைய நேரடி கட்டளையில் செய்யப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் டிரான்ஸ்நேஷனல் கில்லிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மிகப்பெரிய சர்ச்சை வெடிச்சது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதன் பிறகு அமெரிக்காவுடைய FBI ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதில் நிக்கில் குப்தாவை இயக்குனது ராவோட ஒரு ஏஜெண்ட் விகாஸ் யாதவ் அப்படின்னு சொல்லி கோசார்ஜ் 1 CC1 சேர்த்துருந்தாங்க. ஸோ ராவோட நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு ராவோடைய ஒரு ஆஃபீஸர் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சர்ச்சை வெடிச்சுது. இதற்கு அமெரிக்கா கனடா அந்த டைமில் முன் வச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஆங்கிலோ சாக்சன் 5i அலையன்ஸ், அதாவது அமெரிக்கா, கனடா, UK, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து, இந்த 5 நாடுகள் ஆங்கிலம் பேசக்கூடிய வெள்ளையர்களுடைய ஒரு நாடு, இவங்களோட கூட்டமைப்பு இருக்குது. அந்த இதில் நாங்கள் நிறையா இது பண்ணியிருக்கோம், அதாவது இதுக்கான உளவு தகவல் எங்கிட்ட இருக்குது, இதுக்கான எவிடன்சஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த கோர்ட் சம்மனை அஜித் தோவல் அவர்கள் February 13 போன வருடம் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் போயிருந்தார். கூடவே அஜித் தோவல் அந்த சம்மனை கொடுக்க ட்ரை பண்ணாங்க. இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அமெரிக்காவில் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கோர்ட் சம்மனை கொடுக்கணும்னா நம்ம கோர்ட்டோட அமீனா வீட்டுக்கு அந்த சம்மனை கொடுப்பாங்க. அமெரிக்காவில் நீங்கள் ப்ரைவேட் ஆட்களையும் வச்சு நீங்கள் ஹையர் பண்ணி கொடுக்க முடியும். அந்த மாதிரி போகும்பொழுது அமெரிக்காவுடைய சீக்ரெட் சர்வீசஸ், அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய, அதே மாதிரி உள்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அவங்க அவங்கள விரட்டி விட்டது. ஏன்னா அந்த சமயத்தில் இந்திய அமெரிக்க உறவு அப்படின்றது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டில் ஸ்டார்ட் ஆச்சு. ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு சந்தித்த முதல் 3 உலக தலைவர்களில் பிரதமர் மோடி அவர்களும் ஒன்று அப்படின்ற போது இந்த கேஸ் அப்படியே சைலண்ட்டாக போச்சு. அமெரிக்காவுடைய ப்ராசிக்யூஷன் இது பெரிய அளவுக்கு புஷ் பண்ணலை. பட் கேஸ் அங்கே இருக்கக்கூடிய நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போயிட்டு தான் இருந்துச்சு. இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு யூட்டர்ன் இல்லை ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கில் குப்தா இந்த குற்றத்தை தான் செய்தேன் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கன்ஃபெஷன் பண்ணியிருக்காரு. ப்ளீடிங் கில்ட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் நீங்கள் குற்றத்தை ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான தண்டனை கம்மியாகும் அப்படின்ற அமெரிக்க சட்டப்படி இவர் அந்த இதை கொடுத்துருக்காரு. நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ப்ளீடிங் கில்ட்டி அப்படின்ற கிளாஸை பயன்படுத்தியிருக்காரு. ஸோ குற்றத்தை ஒப்புக்கிட்டாரு அப்படின்றது அர்த்தம். இப்போ குற்றத்தை ஒப்புக்கிட்டாருன்னு சொல்லி FBI எக்ஸ்தலத்தில் அவங்க பதிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி நியூயார்க்கோடைய லீகல் டிபார்ட்மெண்ட்டும் இதை பதிவு பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதில் ஒரு மிக முக்கியமான கனெக்ஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க் நகரத்தோடைய புது மேயர் யார், மம்தானி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முன்னாள் இந்திய குடிமகன் அங்கே போய் செட்டில் ஆகி இது பண்ணியிருக்காரு. ட்ரம்ப்புக்கும் அவருக்கும் ஒரு கடுமையான எதிர்ப்பு அப்படின்றது இருக்குது.
நகரத்தோட மேயருக்கு ஒரு கணிசமான அளவுக்கு அமெரிக்காவுடைய அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் சிஸ்டமில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்றத ஊரறிந்த ரகசியம். அதே மாதிரி மம்தானி வந்தது நாள்ல இருந்து இந்த எலெக்ஷன் தேர்தலில் இருந்து இந்திய அரசாங்கத்துக்கு குறிப்பாக பிரதமர் மோடிக்கு எதிராக கடுமையாக பேசிட்டு வந்ததை நம்ம பார்த்தோம். காஷ்மீருக்கு மக்களுக்கு ஆதரவு, இந்த மாதிரி பிரிவினை கருத்துக்களுக்கு அவர் ஆதரவு கொடுத்ததை பார்க்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அவர் செலிப்ரேட் பண்ணதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த பாலிடிக்ஸையும் இது நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ நிகில் குப்தா நான் தான் இந்த குற்றத்தை செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கும்போது அந்த சார்ஜ் ஷீட் என்ன சொல்லுதுன்னா CC1, அதாவது விகாஸ் யாதவ் ஒரு முன்னாள் இந்திய உளவுத்துறை அதிகாரி, ஃபார்மர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர். நல்லா கவனிங்க, இங்கே டிப்ளமேட்டிக் கம்யூனிட்டி வராது. ஏன்னா ஃபார்மர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் அப்படின்றது அமெரிக்க அரசாங்கத்தால் அக்டோபர் 2024 ஒரு அந்த அந்த கோர்ட்டில் வந்து சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும் பொழுது அந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிகில் குப்தா சொல்லி, அதாவது விகாஸ் யாதவ் ராவோட முன்னாள் அதிகாரி சொல்லி தான் நிகில் குப்தா இந்த சம்பவத்தை பண்ணாரு. இதுக்காக நிகில் குப்தாக்கு ராவோட முன்னாள் அதிகாரியான விகாஸ் யாதவ் காசு கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது தான். இப்போ அதுக்கு மேல அவங்க அமெரிக்காவோட அத்தாரிட்டிஸ் என்ன சொன்னாங்கன்னா நிகில் குப்தாவை இயக்குன விகாஸ் யாதவ் தனியாக செயல்படலை, விகாஸ் யாதவ் இந்திய அரசாங்கத்தின் பேரில் தான் செயல்பட்டாரு அப்படின்ட்டு. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு $15,000 நிகில் குப்தாக்கு விகாஸ் யாதவ் அட்வான்ஸாக கொடுத்தாரு. அதன் பிறகு இது இவங்க பேசின அந்த வீடியோஸு, கம்யூனிகேஷனில் வாட்ஸ்அப் மெசேஜஸ் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஆப்ரேஷன் வந்து FBI-யால் தடுக்கப்பட்டுச்சு. பட் அந்த ஆப்ரேஷன் அவங்க எப்படி தடுத்தாங்க அப்படின்றத பற்றிலாம் சொல்லலை. ஸோ இப்போது மே 2023 நிகில், அதாவது விகாஸ் யாதவ் வந்து நிகில் குப்தா டச்சில் வராரு. வந்த பிறகு பன்னுவை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னுவோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாரு. அதே மாதிரி நியூயார்க்கில் இருக்கக்கூடிய பன்னுவோட வீடு, அவங்களோட இதெல்லாமே கொடுத்துட்டு $1 லட்சம் மதிப்புக்கு இதற்கான ஒரு கான்ட்ராக்ட் கில்லிங் பேசப்படுது. நல்லா கவனிங்க, நிகில் குப்தா நேரடியாக போய் பன்னுவை அசாசின் பண்ண ட்ரை பண்ணல. அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய ஹிட்மேன் யாரோ, அடியால் யாரையோ வந்து கூப்பிட்டு வேலை செஞ்சாங்க அப்படின்றதான் இது. அப்போது ஜூன் 2023 ஹர்தீப் சிங் நிஜரை வந்து கனடாவில் கொண்டாங்க. அதே சமயத்தில் தான் குர்பவந்த் சிங் பன்னு மேலேயும் இந்த பயங்கரவாதி மேலேயும் அந்த கொலை முயற்சி அப்படின்றது நடந்திருக்கு. ஒரு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிருக்கு கனடாவில், ஒரு ஆப்ரேஷன் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டார்கெட்ஸ் இருந்திருக்கு. இவங்க மட்டும் டார்கெட் கிடையாது, நிறைய டார்கெட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த நவம்பர் 2023 அவங்க சொல்லக்கூடியது கால்ஸ் எங்ககிட்ட இருக்குது, வீடியோஸ் எங்ககிட்ட இருக்குது, என்கிரிப்டட் மெசேஜஸ் எங்ககிட்ட இருக்குது, யூஎஸோடைய சர்விலன்ஸ் வந்து இந்த அளவுக்கு வெளிநாட்டில் இருந்து வந்து பண்ணக்கூடியவங்க மேலே இருக்குன்ட்டு. ஸோ அப்போ என்ன ஒரு பெரிய பிரச்சனையாச்சுன்னா, இது நாள் வரை அமைதி, ரொம்ப ஒரு பயந்த சுபாவம் கொண்ட நாடு அப்படின்றது இந்தியா மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெர்செப்ஷன். சடனாக இந்த நாடு, அதுவும் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாட்டுக்கு உள்ளே போய் ஒருத்தரை தட்டி தூக்குறாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியலாக தூக்குறாங்க. ஒரு உளவுத்துறை டிப்பிக்கலாக படங்களில், திரைப்படங்களில் எப்படி செயல்படுதோ, இல்லை துரந்தரில் நம்ம பார்த்தோம், அந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷன் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு. அமெரிக்காவே வந்து ரொம்ப ஒரு ஈகோயிஸ்டிக்காக எடுத்துகிட்டு போனாங்க இது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 2024 அமெரிக்கா விகாஸ் யாதவை டைரெக்டாக பாயிண்ட் பண்ணுறாங்க. அதன் பிறகு இந்தியா அமெரிக்காவுடைய கோரிக்கைக்கு என்னங்க இதை நீங்கள் பேசணுன்ற போது ஓகே நாங்கள் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறோம் அப்படின்னாங்க. அக்டோபர் 2024 கிட்டத்தட்ட இந்த 15 மாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசாரணை கமிஷன் போயிட்டு இருக்கு. பட் இதை பற்றியான டீட்டெயிலை இந்திய அரசாங்கம் இது வரைக்கும் அஃபிஷியலாக வெளியிடலை. அதே சமயம் பிப்ரவரி 13 மேன்ஹாட்டனில் இருக்கக்கூடிய இந்த ஃபெடரல் கோர்ட்டில் மர்டர் ஃபார் ஹயர், ஆள் வைத்து ஆள் கொல்றது அப்படின்றதுல கான்ஸ்பிரசி டு கமிட் மர்டர் ஃபார் ஹயர் அண்ட் மணி லாண்ட்ரிங் அப்படின்றது இந்த சார்ஜுக்கு நிகில் குப்தா அந்த குற்றத்தை ஒப்புக்கிட்டு நான் தான் இந்த பண்ணேன் அப்படின்னு அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்கும் பொழுது அமெரிக்காவுடைய சட்டப்படி கிட்டத்தட்ட 16 வருடங்கள்லேருந்து 10 கிட்டத்தட்ட 40 வருடங்கள் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்கலாம். இப்போது இந்த யூஎஸ் ப்ராசிக்யூட்டர்ஸ், இதில் இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 செப்பரேட்டிஸ்ட், அதாவது இந்த இவங்க சொல்லக்கூடிய செப்பரேட்டிஸ்ட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் நாட்டை வந்து ஒரு விமானத்தை தகர்த்த, கனிஷ்கா விமானத்தை தகர்த்து 303 மக்களை, அப்பாவி மக்களை கொண்ட இவங்க வந்து செப்பரேட்டிஸ்ட் கிடையாது, பயங்கரவாதிகள் தான். நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இவங்க பஞ்சாபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்தியா என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு ரோக் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க.
பட் இதில் ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு சில பேரை நான் ஃபாலோ பண்ணுவேன். அதில் மிக முக்கியமான நம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்பர்ன் என்ன சொல்கிறாருன்னா, எவிடன்ஸ் இருக்குது, இந்த ஐபி அட்ரஸ் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ்ன்றது அங்கேருந்து ட்ராக் ஆகி டெல்லிக்கு வருது. ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு உள்ள இந்த மாதிரியான இடங்களில் இந்தியாவுடைய உளவுத்துறை சில செய்கிறாங்க. அதே மாதிரி இதில் வெப்பன் ஸ்மக்லிங், இந்த மாதிரி இந்த ட்ரக் மாஃபியா இது எல்லாமே இருக்குது அப்படின்றது தான். இப்போது இது ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன். கிளியர் கட்டாக அமெரிக்கா இந்திய அதிகாரிகள் மீது உளவு பார்க்குறாங்க அப்படின்ற போது, அதே மாதிரி கனடாவில் நடந்த இதையும் நம்ம பார்த்தோம். பட் இப்போது கிறிஸ் பிளாக்பர்ன் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் இதை இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, இது கொஞ்சம் அதாவது லோக்கல் ஆளுங்களை கூப்பிட்டு பண்ணுறது அப்படின்றது சரியான இது கிடையாது. இதே மாதிரி இது ஒரு சிஏ பண்ணாங்கன்னா இதை வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க நாட்டோடைய ஆள் அப்படின்னு தான் சொல்லுவார், அதை தான் சொல்லுவாருன்னு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2-3 இதுவுமே வருது. அதாவது அமெரிக்காவுக்கு இது லாஸ் ஆஃப் சாவர்னிட்டி, இவ்வளோ பெரிய வல்லரசு நாடு இந்தியா போன்ற ஒரு நாடு உள்ளே செஞ்சுட்டு போகிறாங்கன்னா அமெரிக்காவோட இறையாண்மை எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக இது வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு தியரி இப்போ அமெரிக்கா இந்தியா உறவு சீர்படுறது அப்படின்றது ஒரு நாட்டுக்கு நல்லது கிடையாது. அது சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் கணிசமான அளவுக்கு அமெரிக்காவுடைய பொலிட்டிக்கல் சர்க்கிளில் இருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. சைனா இதை புஷ் பண்ணுறாங்க. ஏன்னா நியூயார்க் மேயர் ஒரு லெஃப்டிஸ்ட்டு, சைனாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இவங்களை வச்சு பேஸ் பண்ணி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. பட் இது எல்லாமே தியரிஸ் தான், இதுக்கான ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. இப்போது குப்தா இந்த இடத்துல நிகில் குப்தா இந்த மாதிரி கன்ஃபர்ஸ் பண்ணும் பொழுது இப்போ இன்னும் தெளிவாத விஷயம் என்னன்னா, நிகில் குப்தா விகாஸ் யாதவ் தான் என்னை இயக்குனாருன்ற அந்த கன்ஃபெஷனை கொடுத்தாரா இல்லையா அப்படின்றது தெரியல. ஸோ இந்தியா கிளியர் கட்டா நமக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஒரு முன்னாள் உளவுத்துறை அதிகாரி அப்படியே இன்வால்வ் ஆயிருந்தாலும் அதற்கு அரசாங்கம் பொறுப்பேற்க முடியாது அப்படின்றதான் அதில் ஸ்டாண்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அதிகாரி விகாஸ் யாதவ் அவர்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அந்த ஒரு பொறுப்பும் இந்திய அரசாங்கத்துக்கு நிச்சயமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரு ரோக் எலிமெண்ட், அது ஒன் ஆஃப் இன்சிடெண்ட்டாக இதை இந்தியா முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இதை பற்றி பேசலை, அவரோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடியவங்க யாருமே இதை பற்றி பேசலை. இதோடைய எஃபெக்ட் இந்தியா அமெரிக்கா உறவில் இருக்குமா அப்படின்னா ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். அமெரிக்கா சில இடங்களில் இந்தியாவை புஷ் பண்ணுவாங்க, புஷ் பண்ணும்போது இந்த மாதிரியான காரணத்தை எடுத்து வச்சு புஷ் பண்ணுவாங்க. பட் இது ஒரு டிப்ளமேட்டிக்காக ஒரு தாக்கம் இருக்குமே தவிர ஒரு பெரிய அப்படியே அமெரிக்கா இந்திய உறவே நின்று போயிட்டு ஒரு பெரிய பொருளாதார தடைகள் கொண்டு வர அளவுக்குலாம் எதுவுமே இருக்காது. ஸோ பிரசிடென்ட் ட்ரம்ப் இதை பற்றி பேசும்போது இந்த விஷயத்தை பற்றி அவர் பேசவே இல்லை. ஈவன் எலெக்ஷன் ரேலிலையுமே அவரை பற்றி கேள்வி கேட்கும்போது இந்த விஷயத்தை பற்றி அவர் பேசவே இல்லை. ஸோ இப்போது நிகில் குப்தாக்கு 20 வருட தண்டனை அப்படின்றது கோஆப்ரேட் பண்ணா இந்த விசாரணைக்கு, இந்த விசாரணைக்கு கோஆப்ரேட் பண்ணி ஆமாம் விகாஸ் அதை சொல்லி தான், இந்த உளவுத்துறை அதிகாரி சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் மேலே ஒரு எக்ஸ்ட்ரடிஷன் ரெக்வஸ்ட்டை அமெரிக்கா வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே ட்ரம்ப்போட இதை பொறுத்து தான். ஸோ கிளியர் கட்டாக இது ஒரு சடன் டேர்ன் எங்கே வருதுன்னா 2 ஆப்ஷன் தான் இதில். அது ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா 2. ஒன்று, இந்த கேஸை முடிக்கிறதுக்கான ஒரு வேலையை இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஒருத்தர் நிகில் குப்தாவை தனியாக விட்டுட்டு இதுக்கும் விகாஸ் யாதவுக்கும் இந்தியா அரசாங்கத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு. இல்லை அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்பை ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு கொண்டு வரதுக்கு இன்னொரு முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதான் ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம். பட் இதில் நம்ம எல்லா ஆப்ரேஷன்ஸுமே சக்ஸஸ் ஆகுமானா ஆகாது. நிறைய விமர்சனம் வருது, இவங்களெல்லாம் இப்போ ராக்கெல்லாம் என்ன தெரியும், பெரிய இது மாதிரி இப்போ பண்ணிட்டாங்கன்ட்டு. அப்படி கிடையாது. 100 ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதில் 1-2 மிஸ் ஆக தான் செய்யும். இதில் நம்மளுடைய வில் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். கிளியர் கட்டாக இந்த இடத்துல இந்தியா காலிஸ்தானிகளுக்கு, பிரிவினைவாதிகளுக்கு, பயங்கரவாதிகளுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குது. ஓப்பனாக இங்கே ராவோட அதிகாரி பேரே வரும்போது உங்களை எங்கே இருந்தாலும் சும்மா விட மாட்டோம் தான். அதுதான் நம்மளுடைய லார்ஜர் மெசேஜ். ஆப்ரேஷன் 1-2 ஃபெயில் ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.